ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூரிக்கு உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 உருளைக்கிழங்க 2ஆ கட் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடைச்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 5 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச வரமிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வணக்கிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு 1 பாதியமாக இடித்து உள்ளே சேர்த்துருக்கேன், அதையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கு, அதை நல்லா வணக்கிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப குலைவாக வேகணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வணங்கினாலே போதும். இப்போ நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்க 1 பாதியமாக கரைச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். ரொம்ப கொலன்னு கரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி. உருளைக்கிழங்கு மசால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு செய்வாங்க. நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.